யாரு வா டேய் உனதான் ஏமா டே இந்தா என்ன அப்படி சேர்த்துக்குறா ஏண்டியா குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்குதாடி செய்யும் அதுக்காக தாலி கை எங்கடாது அப்பப்ப கைட்டு கிடையாது சரியா இதுனா தாலி கவுரா கண்ணு விட்டு மூக்குறாங்க அவரா எதுக்கு அது சனி படுத்தால குத்து நிமிந்தால குத்து வகந்தால குத்துது சாமா தொலைக்கு குத்துதாது மானாவரியா குத்தாது இருக்குன்னா நான் சொல்ற மாதிரி செய் என்ன பண்ணும் நடுவுட்டு அந்த 3 ஆடி அடிச்சுட்டு இதை கைட்டு மாட்டு புது கலவரை தண்ணி வச்சுட்டு 16ஆவது நாள் காரியம் பண்ணி 17 நாள் கறி கட்டாது கட்டு தலை கொண்டாடு நீ சாவணுமே போட்டுமா கலர் கலரா போட்டு வச்சுக்கிட்டு கலர் கலரா படம் கட்டிக்கிட்டு கொத்து கொத்தா பூ வச்சுக்கிட்டு தெருவில் போனா மகாலட்சுமி காரியவா ஆம்பளைங்களா இது உங்களுக்கு குத்த லைசன்ஸ் மாதிரி இது கைத்துல இல்லைன்னு வச்சுக்கா போற வரலாம் போட்டுமா குடும்படு காலிதான் பெண்களுக்கு வேலி சரிண்ணா ஒரு கண்ணாடி மாதிரி வெளியே தூங்க கூடாது எடுத்து உள்ள வை என்ன எதனா கேட்டா அதெல்லாம் சேட்டு கல்ல பத்திரமா வச்சுக்கிறேன் வீட்டுல வச்சா திருடு திரும்பிடுவான் அதனால சேட்டு கல்ல வச்சு பில்லு எடுத்தாந்து வச்சுக்கிறேன் அப்படியே திருட வந்தா கூட பில்லு எடுத்து அவங்ககிட்ட கொடு சவுரி மட்டும் மூட்டு கிட்டோம் இல்ல சீட்டு கொடுத்து போறோம் அது வேற பெருமையா சொல்றேன் பெருமையா உள்ள எனக்கு வந்துச்சு கஞ்சியா தஞ்சா மரியாதையா கால இருந்து மன்னிப்பு கேளு யாரு கால என் கால கொம்புனாட்டி கால ஆம்பளை ஆமா வேலை பாருங்க எது சொன்னாலும் கேட்டுப்பான்னு பாத்துக்கிறேன் அதெல்லாம் வேலைக்கா சூடா போனோம் நானா அதுக்கா ஆதார் கார்டு எடுக்கிற மாதிரி கொப்பை எடுத்து காசுக்கிறான் நல்ல வேலை யாரும் பாக்கல ஆனா போய் பொம்னாட்டி காலில் இந்த கம்மனாட்டி என்ன ராத்திரி எத்தனை பேர் வீராங்களா போடாப்பா கஞ்சா தஞ்சா அண்ணா எனக்கு இப்பதானே ஒரு சந்தேகம் வந்துச்சு இந்த வாய்க்காக வேற மிளகாய் வேற அதுல இருக்குது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கஞ்சி வேறன்னு சொன்னேன் அது என்னன்னா வேற கஞ்சி வேறையா கஞ்சி வேற இல்லப்பா சாப்பிடுற கஞ்சி வீட்டுல இருந்து இங்க வரோம் அதுக்கு சண்டை போட்டு இருக்கிறீங்க அண்ணா இது உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போட்டு வந்தா ஐயோ 4 குழந்தை குழந்தை அதுல நாட்டுக்கே மன்னர் இது கோலம் ஏங்க என்ன செய்யா இத்தனை காலமாக தம்பி வளர்த்தேனே ஆமா இளவரசே அந்த பாவிதான் எங்கள் இருவருமே அடித்து சித்தவதை செய்து ஆட்டு விட்டு விரட்டு விட்டார் ஐயா நாதி மன்னனுக்கு நிலைமை யாரும் இல்லாத அனாதையார் இருக்கிறப்போ ஐயா அனாதை சொல்லாதீங்க அனாதை எடுத்த மாணிக்கத்துக்கு வாய்வு கொடுத்த தெய்வம் நீங்க போய் அனாதை சொல்லமா பசிரி வந்து நேரத்துக்கெல்லாம் சாப்பாடு போட்டு காப்பாத்துற தெய்வம் அந்தம்மா அந்த தெய்வத்தை இந்த குளத்துல அழைச்சிட்டு போறீங்க ஐயா அனாதை சொல்லி எங்க போவீங்க ஐயா வீட்டுக்கு வாங்க ஐயா மாணிக்கா உங்க வீட்டுக்கா நீயோ வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார் நாங்கள் இருவரும் உங்க வீட்டுக்கு வருந்தா ஐயா சுமையா வறுமைனா என்னன்னு இந்த மாநிலத்துக்கு தெரியுங்க உலகத்துல இல்லாதவன் திடீர்னு பணக்கார ஆயிடலாம் அதுல ஒண்ணு அதிசயம் கிடையாதுங்க நல்லா வாழ்ந்த குடும்பம் கட்டுட்டா அதை விட கொடுமையே கிடையாது சொல்லுவாங்க எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க என் வீட்டுக்கு வாங்க ஐயா இந்த மாணிக்கம் என் உயிரை அன்றொரு நாள் அம்மா இந்த அரண்மனையில் ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க காலமெல்லாம் நன்றியோடு நாயா உழைக்கணும் என்று மக்கள் எழுந்து ஒருவேளை உணவுக்காக வீதி விதியா பிச்சை எடுக்கின்றது அண்ணப்பட்ட ஆதரவு அன்னபூரணி தாய் என்று நாட்டு விட்டு போக வேண்டாம் அம்மா கற்பனையாக இருக்கிறாய் என்று உரைக்கின்றேன் குடும்பத்துல பிறந்தாலும் நன்றி மறக்காம யார் ஒருவன் இருக்கிறானோ அவன் தான் மனுஷன் சொல்லுவாங்க 1000 வசதி இருக்கும் போது கூட இருக்கிறானே அவனா சொந்த பந்த அண்ணன் தம்பி கிடையாதுமா ஒரு மனிதன் வாழ முடியாம சாகு நிலைமையில இருக்கும் போது யார் கூட இருந்து காப்பாத்துறாங்களோ அவங்க தான் சொந்த பந்தம் அண்ணன் தம்பின்னு சொல்லுவாங்க 7 குடும்பத்துல பிறந்தாலும் இந்த மாணிக்கம் நீங்க செய்த நன்றி என்னைக்கு மறக்க மாட்டோமா என் வீட்டுக்கு வாங்கம்மா ஐயோ நான்
தீபம் வந்து வெடியும். நான் என்ன பண்ணுவேன்டா அப்பா? என்னாச்சு தெரியலையே. அப்பா நாங்க சத்தமே காணுமே. ஐயோ ஏமா ஏமா தோல் கப்புச்சு ஆகாதுமா. ஊரு வீட்டுக்கு போயிட்டுமா. ஐயோ பிச்சு கட்டு கூட எனக்கு துட்டு இல்லையே. போட்டுச்சு. ஆனா குழந்தை பிறந்து விட்டது. கிடேரியா சாங்கனா தெரியலையா? மாணிக்கா இடையிட்டாங்க. இந்த ஆம்பளை பஞ்சம் பொம்பளை தான் நான் ரெண்டா கேட்டாங்க. கேளு பாருப்பா. கேளுப்பா. இருங்க முன்னாடி சொல்லிட்டு வரேன். ஒருமா தண்ணி உட்காந்துக்கிறா. ஏங்க குழந்தை பத்திக்கிறோமோ மகாராணியம்மா இந்த கசுமாலை என்னத்துக்கு முக்கிங்கிறா? ஒருவேளை முன்னேற்பாடு இருக்குமோ? ஆமா நான் வர பாட்டு முன்னு ஏற்பாடு பண்றேன். அண்ணா நீ ஏமா முக்கிற? அண்ணி நான் முக்கலனா அண்ணி உள்ள போனதுல இருந்து பயங்கரமா கத்துறாங்க. உனக்கு எந்த பக்கம் நோவுது? ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. உனக்கா? நான் உள்ள போய் பாத்துட்டு வந்துட்டுமா? குழந்தை பத்திரிக்கை ஆம்பளை எல்லாம் போக கூடாது சொன்ன. நீ யாரு? நான் அறியாத புள்ளனா? நீ அறியாத புள்ள இல்ல, நீ சொரியாத புள்ள. உள்ள போனா என்ன பண்ண தெரியும்? இரு ஏங்க என் முன்னாடி தெரிஞ்சுக்கிறேன். கேளுப்பா. உட்காருங்க. என்னங்க பக்கத்துல தாங்கிறமா இருக்கிறீங்களா? இன்னும் போன மோட சத்தம் கேட்கும். ஏங்க அவசரமா பேசுறீங்க? என்னங்க ஓ செத்துரு முடியல செத்து நாட்டு பாரமா எம்மே இருக்கக்கூடாது. என்னப்பா குழந்தை பத்தவங்க உள்ள கிடக்குறாங்க. இவனா 7வது பிரசவம் முடிச்சு வர மாதிரி வர சித்திர பார்த்து சனவாத்து வச்சியா? யோ அது ஒண்ணும் இல்லையா? ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. நான் கூட ஒரு நேரமால மேடம் கொலை பண்ணிடுவேன். உடம்பு பொம்பளைங்களுக்கு இருக்காது. ஆமா இருக்காது. அது ஒண்ணும் இல்ல. மகாராணி அம்மா ஒரு புள்ள போதுனா ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாங்க. அது அவங்க இருப்பான். நான் கூட டெலிவரிக்கு போயிருந்தேன். ஆமா பெரிய டெலிவரி கல்லிங்க. யோ பிரசவம் பார்க்க துணைக்கு போயிருந்தேன். சரியா உடம்பு அசதியாக இருந்தா அம்மா பக்கத்துல படுத்தேன். வெட்டி காலியாக்குதுன்னு படுத்திருப்ப. டாக்டர் வந்து ஆள் தராது எனக்கு பண்ணிட்டாரு ஆபரேஷன். போச்சா எனக்கு ஒன்னோட போச்சா? கம்யூனிட்டி பண்ற யாரு கேட்டு பண்ண? யோ எல்லாம் ஒரு புள்ள போதும். யாரியவா இந்த காலத்துல ஒண்ணு பணம் இருக்கணும் இல்லன்னா ஜனம் இருக்கணும். நம்ம கிட்ட பணம் கிடையாது. ஜத்து சேர்த்துக்கிட்டு இருக்கலாம்ல. அவள ஒரு தெருவை உருவாக்கி இருப்பேன். என்னங்க இப்படி பண்ணிட்டாலப்பா. அதிகமா என்கிட்ட பேசாதீங்க. ஏன் டாக்டர் என்ன யார்கிட்ட பேசணும்னு சொல்லிருக்காரு. டாக்டர் உனக்கு என்ன கனெக்ஷன்? தலையெழுத்தாளர் என்கிட்ட ஏன் பேசாலுனாரு? அதிகமா கத்தி பேசினா டெய்லி 2 குட்டி ஓவர்ல கச்சிக்கலாமா? அந்த தையல் இல்ல, இது ஆபரேஷன். ஆபரேஷன் தையல். ஆமா குடும்ப கட்டுப்பாடு. எனக்கு மட்டும் 27 தையல் போட்டுக்கிறாங்க. என்னப்பா டைனோசருக்கு பிரசவம் பார்த்து மாதிரி பாத்துக்கிறேன். எடுத்து 27 தையலா? இல்லைங்க 24 நெடுக்கா. என்னடி கலர் கலரா பிலிம் காட்டுற? பார்த்தா தையல் விட்டு விடும். அப்புறம் ஒரு வைத்தியா கோயில் கொடுமா ஒரு வைத்தியா இருங்க ஐயா. என்ன கோயில் தெரியல பாத்து பார்த்து இதெல்லாம் மயக்கத்துல தெரியல வரும் மயக்கம். ஆம்பளை பயம் வந்துக்கிறோம். ஏன் அந்த கடியை பார்த்தா தெரியல? பேண்ட் இஸ்து நோண்டி வேற பாக்கணுமா? யாரு குடும்பத்தை குடும்பா எப்படி ஐயா குழந்தை பத்திரமா படி தலையில ஒரு கை கொலை கொள்ளலாம் எடுத்து போய் சண்டைங்க வச்சு விட்டு 4 கலவு போடுப்பா. அடிக்க குழந்தை பாருப்பா. ஐயா பாத்தீங்களா? இதே குழந்தை அரண்மனையில பிறந்திருந்தா தான தர்மலாம் வாரி வாரி வழங்கிருப்பீங்க. பல நாட்டு மன்னர்களாம் வந்து பாத்துருப்பாங்க. ஏழ்மை குடும்பம் மாணிக்க குடும்பத்துல பார்த்தா 1000 ரூபாய்க்கு நடினா 2000 ரூபாய்க்கு நடிச்சு ஆபரேஷன் பண்ண உடம்பு பொம்பளை பார்த்தா இட்டு போய் என் செலவுலயே ஆபரேஷன் பண்ணிடுவேன். உனக்கு நான் பண்ணிடுறேன் நிர்வாணம். நீ தானே ஆளி அமர்ந்தா